Presta Premium Women's Wear. Let your body love it. Naturals. Walk in with mom, walk out with 50% more love. Offer valid till May 31st. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில். தன்னுடைய அம்மாவுக்காக கோவில் கட்டியிருக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வீட்டில் இன்னைக்கு அவரோட அம்மா கூட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வந்ததுலேருந்து ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, எல்லா சாமியும் வர வச்சுக்கினார். இவர் எல்லாம் வந்துட்டாங்க. ராகேந்திரன் கூட கனவுல வந்து தான் அதை அப்படியே வாங்க போனார். அப்படி எதிர்க்கவே இருந்தார் கடையில். லாரன்ஸ் உடம்பு நல்லா இருந்தெல்லாம் அவரால் தான். நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். புகழோடும் பெயரோடும் இருக்கிறதெல்லாம் நம்ம ராகவேந்திரர் தான். இந்த மகான் இல்லை, இந்த குரு இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ. இவர் பேர் ஜாயின் பண்ண உடனே நல்லா இட்டு கொடுத்தது படம்லாம். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரே வார்த்தையில் சொல்ல மாறிடுச்சு. சொல்லி சொல்லி பண்ண மாட்டேன். நான் பண்ணுறதை பார்ப்பார் அவர். இப்படி தான் வணங்கணும், இப்படி தான் செய்யணும். நான் வணங்கிக்கின்னு இருப்பேன், ஸ்லோகம் படிப்பேன், போய்ட்டு பார்த்துட்டே இருப்பார். சாமி சாமி சாமின்னா அவ்வளோ உயிர் பெரியவருக்கு. இந்த கிருத்திகானா பூஜை பண்ணுவேன், கந்த சஷ்டி சொல்லுவேன். உடம்பெல்லாம் அப்படியே ஆடிடும், அவ்வளோ சக்தி. விடிகாலம் 3 மணி இருக்கும். திடீர்னு கனவுல வந்து புகை வந்து அப்படியே நிற்கிறாரு முருகர். உனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், சின்ன மாத்திரை தரேன், நல்லாயிடும் போ அப்படின்ட்டு. உட்காந்தோன்னா அவரே இலை போட்டார், எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒரு மாதிரி அழுதுட்டேன். மந்த்ராலயம் வாழும் மாமுனியே சுவாமி சுவாமி. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஏன்னா நம்ம எல்லாருமே அம்மாவை சாமின்னு சொல்லுவோம், தெய்வம்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் அம்மா தான் எனக்கு வாழும் தெய்வம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவுக்காக கோவில் கட்டியிருக்க ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் வீட்டில் இன்னைக்கு அவரோட அம்மா கூட தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். உள்ளே போய் அவங்களுக்கு இந்த நாள் எவ்வளவு ஸ்பெஷல், அவங்களுடைய அந்த தாய்மை அனுபவங்கள், இது என்ன மாதிரியான விஷயங்கள்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இது வீடா இல்லை கோவிலா அப்படின்னே தெரியாத அளவுக்கு உள்ளே வந்ததுமே அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவம் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இவ்வளோ சாமி சிலைகள் இருக்குது. வரப்போறாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அம்மா, இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல வந்து நந்தீஸ்வரரோட சிலை தான் இருக்கு. இந்த சிலைக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்னம்மா? இந்த நந்தி வச்சு பேர் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமே. ஏன்னா சும்மா இல்லை, இவர் வந்து லாரன்ஸ் கனவுலே வந்தார். நந்தி கனவுல வந்தாங்க. ஆமாம், சிவனுடைய வாகனம் இல்லையா. இவர் வணங்கிட்டு தான் பாருங்கள். இவர் எதிர்க்கவே முனீஸ்வரர் இருப்பார். நாங்கள் வணங்கும் குலதெய்வம் முனீஸ்வரர். அது வச்சா ரொம்ப விசேஷம். இவர் வந்ததுலேருந்து ரொம்ப அது என்ன சொல்லுவாங்க, எல்லா சாமியும் வர வச்சுக்கினார். இவர் எல்லாம் வந்துட்டாங்க. நல்ல விசேஷம்லாம் நல்லா நடக்குது, நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. ரொம்ப சந்தோஷம் வந்ததுலேருந்து. இப்போ நம்ம தனித்தனியாக ஒரு கோயில் போவோம்லம்மா, அந்த கோயிலெலாம் போவாமல் மொத்தமாக எல்லோரும் இங்கேயே பார்த்து இங்கேயே வணங்கிடுறோம். கிருத்திகை வந்தாலும் அமாவாசை எது வந்தாலும் சரி, இங்கேயே எல்லாம் பண்ணிவிட்டு இங்கேயே நிம்மதியாக ஃபேமிலியோடு சாப்பிட்டு பிரசாதம் எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு போவோம். அம்மா, பொதுவாக நாங்கள் நிறைய நந்தி சிலைகள் பார்த்துருக்கோம். ஒன்று கருப்பு கலரில் இருக்கும், இல்லைனா வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த தங்க முலாம் பூசி இருக்கு, இடையில சகப்பு கலர், பச்சை கலர் அப்படின்னு சொல்லி அழகாக நிறைய விஷயங்களை இந்த ஒரே நந்திக்குள்ளே அவருடைய கனவுல இப்படி தான் வந்ததான். கனவுல வந்து அதே உருவத்தை வந்து நீங்க சிலை என் கனவுல வந்தது. என் கனவு இதே தான் வந்தது. அதனால அப்படியே செஞ்சு வச்சார் அவர். எல்லாமே அப்படி தான். நம்ம ராகவேந்திரன் கூட அப்படி தான். ராகவேந்திரன் கூட கனவுல வந்து தான் அதை அப்படியே வாங்க போனார். அப்படி எதிர்க்கவே இருந்தார் கடையில்.
நினைச்சிட்டு போன உருவம் எதிரிலேயே இருந்துச்சு. ஆமாம், எதுக்கு நம்ம ஆர்டர் குத்து செய்யல, ஒன்றும் பண்ணல. அந்த ராகவேந்திரர் அந்த வெளியே இருக்காரு, அவர் கீழே அவர் விக்கிரகம் அது பார்க்க போகும்போது இருந்தது. அப்படியே பேசி அப்படியே வாங்கிட்டு வந்துட்டார். அடுத்த சாமியை பார்க்க போயிடலாமா? இந்த ராகவேந்திரருக்கு பின்னாடி இருக்க கதை என்ன? இந்த ராகவேந்திரர் வந்து நம்ம அம்பத்தூரில் இருந்தவர் தான். அம்பத்தூர் கோவிலில் இருந்து. ஆமாம் ஆமாம். லாரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்த்து பார்த்து பண்ணார், பார்த்து இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி செஞ்சு கொண்டாந்து வச்சார். ரொம்ப சக்தியானவர், ரொம்ப சக்தியானவர். வேழகமேனா வந்தார்னா அப்படியே தியானத்தில் உட்காந்துக்குவார். இங்கே உட்காந்துக்குவார் தியானத்தில். வேழகமேனா ரொம்ப சக்தியானவர். அழகு பார்த்து அழகு பண்ணார். அந்த சிரிப்பு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரஜினிகாந்த் சாருக்குமே வந்து ராகவேந்திரர்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம அங்கே அம்பத்தூரில் கோவில் கட்டினதுக்கப்புறம் ரஜினிகாந்த் சார் என்ன சொன்னார்மா? ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப உடம்பே புல்லரிக்குது. நான் பார்க்கும் போது கண்டிப்பாக நான் பார்க்க வரேன், ரொம்ப நல்லா இருக்குதுன்ட்டு சாருக்கு வாழ்த்து சொல்லி எல்லாம் பண்ணார். இந்த ராகவேந்திரனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்குப்பா. இன்னைக்கு வந்து இந்த வீட்டையே வந்து நீங்கள் கோவிலாக மாற்றிருக்கீங்க. அப்போ ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்லம்மா வீட்டை கோவிலாக மாற்றுறதுக்கு? அது என்ன விஷயம்? அது தெரியலம்மா. இது இங்கே தான் கிச்சன் இருந்தது, திடீர்னு அந்த வெடிப்பெல்லாம் வெட்டுச்சாங்க. நல்லா தான் இருந்தது தர, வெடிப்பெல்லாம் வெட்டாச்சு. அது சரின்ட்டு கிச்சன்லாம். அதுக்கப்புறம் ஒருத்தராக இங்கே வந்து போய் எடுத்துன்னு வந்து வச்சார். அப்போ அதுக்கு தான் மாறுச்சா என்னான்னு தெரியல. நாங்களாம் இங்கே இருந்துட்டு அங்கே போயிட்டோம் ஃப்ளாட்டுக்கு. சரி, சாமிக்கு வைக்கிறதுக்கு நம்ம யாரை போய் கேட்க முடியும், வீடெல்லாம் நம்ம வீட்டிலே வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ ட்ரஸ்ட்டுக்கு எப்படிமா நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தோம், அந்தமாரி இந்த தெய்வத்துங்களுக்கு இந்த வீடை விட்டுட்டு அங்கே போயிட்டோம். அந்த குடும்பத்தோடு வந்து உட்காந்து அவர் முன்னாடியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு பிரசாதம் பண்ணிக்கிட்டு பூஜை நடத்துவாங்க. அந்த பக்கம் சிவன்லாம் கூட இருக்குது. பிரதோஷம் வந்தால் அவருக்கு பண்ணிவிட்டு கண்ணு முழிச்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம். ரொம்ப அவ்வளோ தூரம் போயிட்டு உடனே வந்துடுவாங்க, இருக்க முடியாது, சாருக்கும் வேலை. அதனால் இங்கே இருந்து ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்கள பார்க்க எங்களுக்கு. இவரால் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, என்னால் அவர் எனக்கு பண்ணி கொடுத்த இந்த விஷயத்த மட்டும் என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாது, அது ராகவேந்திரர் நிகழ்த்திய அற்புதம்னா அது என்ன விஷயமா? ஒரு விஷயம் இல்லை, நிறைய நடந்திருக்கு. லாரன்ஸ் உடம்பு நல்லா இருந்தெல்லாம் அவரால் தான். நம்ம ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். மேலே வந்தது இவ்வளோ நல்லா இருக்கிறது எல்லாம் புகழோடும் பெயரோடும் இருக்கிறதெல்லாம் நம்ம ராகவேந்திரர் தான். இந்த மகான் இல்லை, இந்த குரு இல்லைன்னா நாங்கள் எங்கேயோ. அவரால் தான் எல்லா விஷயமும் நடக்குது. மெயினாக வந்து லாரன்ஸ் உடம்பு சரியில்லாத காப்பாற்றுனது அவர் தான். லாரன்ஸ் வந்து நாங்கள் வச்சோம், ராகவான்றது அந்த சினிமாக்காக ராகவா லாரன்ஸ் அப்படி வச்சாங்க. ரெண்டாவது இவர் பேரை ராகவான்னு வைக்கணும்னு ஒரு ஆசை அவருக்கு. ராகவேந்திரன் வைக்க முடியாது, செலெக்ஷன் பண்ணி ராகவா லாரன்ஸ்னு வச்சா இவருக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்தது. படம் நல்லா ஹிட்டு கொடுத்தது. இவர் பேர் ஜாயின் பண்ண உடனே நல்லா இட்டு கொடுத்தது படம்லாம். அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு, ஒரே வார்த்தையில் ஃபுல்லாக மாறி போச்சு. கிருஷ்ணர் இருக்காரு, பைபிள் இருக்குது, மாதா இருக்காங்க. ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்கீங்க. யாரோட ஐடியாமா இது? பெரியவர் தான், அவர் தான் இதெல்லாம் பண்ணி கொண்டாந்து வச்சார். இப்போ எல்லார் குடும்பத்துலேயும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு ஏதாவது ஒன்று இருக்கும், ஃபீலிங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இங்கே வந்து பார்த்து இவங்கெல்லாம் வணங்கினா எல்லாமே போயிடும். அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு விஷயம். இதெல்லாமே அவர் தான் பார்த்து கொண்டு வந்து வச்சார். இதெல்லாம் கிருஷ்ணர் இவங்க 3 பேர் ஒன்றா வச்சுட்டு அப்படி நின்று பார்ப்பார் தூரமாக. அங்கே நின்று பார்த்து அழகு அதை அங்கே வைக்கிறது இது அப்படிலாம். இங்கே இருக்க ஒவ்வொன்றையுமே அவ்வளோ ரசித்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு. ஆமாம், நாங்களாம் உட்காந்துருப்போம், உட்கார வச்சுருவார். அவர் மட்டும் எடுத்து வச்சு தப்பாச்சு மறுபடியும் அந்த பக்கம் எடுத்து இப்படி சாமின்னா அவ்வளோ உயிர் பெரியவருக்கு. மாஸ்டர் நடித்த நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். எல்லா படத்துலையுமே இந்த விஷயத்த வந்து படத்தில் எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்காரு. இப்போ இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியுது அவரோட நிஜ வாழ்க்கையிலையுமே வந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விஷயங்களை எங்களுக்கு இங்கே பார்க்கும்போது. நிஜ வாழ்க்கையிலே சாமி தான். ஏன்னா அவர் கோயிலாக போகும்போதெல்லாம் நான் அவரை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவேன். அது இருக்கும்லம்மா, குழந்தைங்க இருக்கும்ல. அம்மா இப்போ இந்த சின்ன வயசுலேயே நீங்கள் அவருக்கு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊட்டி வளர்த்துருக்கீங்க. ஆமாம், சொல்லி பண்ண மாட்டேன், நான் பண்ணுறதை பார்ப்பார் அவர். நீ இப்படி தான் வணங்கணும், இப்படி தான் செய்யணும். நான் வணங்கிக்கின்னு இருப்பேன், ஸ்லோகம் படிப்பேன், போய்ட்டு பார்த்துட்டே இருப்பார். இதுதான் அவரே பிடிச்சிட்டார். அவரை நீங்கள் முதல்ல ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பீங்கல்ல, அவர் பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்க? ஏதாவது ஞாபகம் இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட்டு திருச்சூரில் வடிவடியம்மன் கோயில், திருச்சூர் தான் அங்கே இருந்தோம். வடிவடியம்பி கோயில்னு பெரிய கோயில், அங்கே தான் அடிக்கடி போவோம். நான் துர்காவலுக்கு போடுவேன். உள்ள துர்காம்மா பெரியவங்க இருப்பாங்க, அவங்க வந்து 3-4 எலுமிச்சம்பழம் போடப்போம். அப்போ கூடவே எடுத்துப்போம். 9 வயசு இருக்கும் கூடவே. எங்கே போனாலும் என் பிள்ளைய விடவே மாட்டேன். கோயிலுக்கு போனாலும் கூட்டின்னு போவேன், கடைக்கு போனாலும் கூட்டின்னு போவேன், எங்கே போனாலும் கூட்டின்னு போவேன்.
அப்போ அவர் பார்க்குறது தான் எல்லாம். ஸ்லோகம் படிக்கும்போது பக்கத்தில் வச்சுப்பேன். எல்லாருக்கும் சாமி கதை சொல்லும் போதே இருப்பார் பக்கத்தில். ஒன்று வந்து கல்லால் செஞ்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த பொன்முலாம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் பளிங்குலேயே முருகர் வச்சுருக்கீங்களேம்மா, இதுக்கு பின்னாடி இருக்க விஷயம் என்னம்மா? எல்லாம் தெய்வத்தை போல் தான். இதுவும் கொஞ்ச நாளாக அவருக்கு பழனிக்கு போகணும்னு சொல்லி போவார். 2-3 தடவை போயிட்டு வந்துடுவார். பழனிக்கு போயிட்டு வந்துடுறது அந்த முருகர் பாசம் அவருக்கு அதிகமாகி போச்சு. கனவுல மயில் வர போல் அப்படியெல்லாம். சரி, இங்கே வந்து அப்படியே சுற்றி பார்ப்பார். அம்மா முருகர் வச்சுட்டேன் என்ன அப்படின்னாரு. வைப்பா உன் விருப்பம் அப்படின்னா. சரின்ட்டு அவ்வளோதான், எதுவுமே பேசிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து ஒரு 9 வருஷம் இருக்கும் போயிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டார். இப்படி தான் இருக்கணும், அந்த சிரிப்பு, அந்த கண்ணு பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். கண்ணு அது பார்க்கும்போதே அவர் நம்மளை பார்த்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த கிருத்திகானா பூஜை பண்ணுவேன், கந்த சஷ்டி சொல்லுவேன், உடம்பெல்லாம் அப்படியே ஆடிடும், அவ்வளோ சக்தி. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்களேன். அந்த வந்தாலும் அந்த கண்ணு அந்த சிரிப்பை தான் பார்த்துட்டே இருப்பார். பொதுவாக உங்களுக்கு முருகர்னா எவ்வளோ பிடிக்கும்மா? எனக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்க இருந்தது. அது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது சொல்ல நம்ப மாட்டீங்க. காலையில் பெரிய டாக்டர் வந்து ஆப்ரேஷன் சொல்லிட்டார். என்னோட சேர்த்து ஒரு 5 லேடிஸ். விடியகாலம் 3 மணி இருக்கும். திடீர்னு கனவுல வந்து புகை வந்து அப்படியே நிற்கிறார் முருகர். நீங்கள் நம்ப மாட்டீங்க. காலையில் எழுந்து போயிட்டு டல்லாக குழந்த பாட்டு என்னை பார்த்து அழுதுனுக்குறான். நான் அழாத நல்லா சரியாயிடும் அம்மாவுக்கு அப்படின்னு. டாக்டருங்க கிட்ட வர வைக்க மாட்டாங்களம்மா. அப்புறம் பெரிய டாக்டர் படுக்க வச்சு என்ன உள்ள வயிறெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி, உனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், சின்ன மாத்திரை தரேன் நல்லாயிடும் போ அப்படின்ட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். அதான் முருகர். அன்னையிலேருந்து முருகா முருகா முருகா. கந்த சஷ்டி படிக்காத நாளே இல்லை. காலையில் 4 மணிக்கு யாரோ தட்டுற போல இருக்கும், எழுப்பி இருந்து உட்காந்தோன்னா கந்த சஷ்டி தான் எடுத்து வச்சுப்பார். அவரை வணங்குறவங்க யாரும் குழந்தைங்க நெருங்க விட மாட்டார், கெட்டதை நெருங்க விட மாட்டார். அவ்வளோ விஷயம் நிறைய இருக்குது, ஆனால் டைம் இருக்காது நம்மளுக்கு பேச. நீங்கள் மாஸ்டரை கூட்டிகிட்டு அதிகமாக போகிற முருகர் கோவில்னா அது எந்த கோவிலாக இருக்கும்மா? அங்கேயே தான், திருச்சூரில் தான் வாழ்ந்தோம் இல்லையா, அங்கேயே தான் முருகர் கோவில். ஒரு தடவை அன்னதானம் போட்டாங்க முருகர் கோவில், எல்லாருக்கும் அன்னதானம். நாங்கள் பண்ண வடிவடிமன் கோயிலில் வழக்கேற்றிட்டு வந்தோம். இப்போ அந்த அன்னதானம் போடும்போது ஒரு பெரியவராக தானாக எங்களை கூப்பிட்றாரு. ஒரு மஞ்சள் வேட்டி சட்டை போட்டுட்டு என்னை மட்டும் அப்படி கை காட்டி கூப்பிட்டார். சரி இது அம்மா தாத்தா கூப்பிட்றாரு. அம்மா சரின்னு போனோம். சாப்பிடும் அப்படின்னாரு. சரி உட்காந்தோன்னா அவரே இலை போட்டார், எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி அழுதுட்டேன். நிறைய அவர்கிட்ட. எங்கள் வீட்டு செல்லம் கண்டிப்பாக. அம்மா முருகரை பார்த்தோம். அடுத்து இங்கே வந்து ரொம்ப அழகாக லக்ஷ்மி நரசிம்மர் இருக்காங்க, இவங்கள பற்றி சொல்லுங்கம்மா. அது முன்னாடி தீர்த்தம் வாங்கிக்கம்மா. லக்ஷ்மி நரசர் எப்படின்னா, இப்போ ராகவேந்திரர் இருக்கிறார் இல்லையாம்மா, அவரை ரொம்ப பிடிக்கும் இவருக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். இவர் தான் பிரகலாதன், போன ஜன்மம். அதில் பிரகலாதன். இந்த இதில் கலியுகத்தில் ராகவேந்திரர் ரொம்ப பிடிக்கும். இவர் எதனா நான் வேண்டுறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு அதாவது ராகவேந்திரா கிட்ட, இவர்கிட்ட ராகவேந்திரா கிட்ட எனக்கு இந்த வரத்தை கொடு வேண்டாம்னா, இவர் இந்த ரைட் புருவத்தை அப்படி தூக்குவார். அப்படி தூக்கி இவரை பார்ப்பார். மேலே தான் இருப்பார் நரசிம்மர். ராகவேந்திர கோயிலெலாம் பாருங்கள், மேலே இருப்பார் நரசிம்மர். அவர் அப்படின்னா தான் இவர். அதனால் இவரையும் கொண்டாந்து லட்சுமி நரசிம்மர் அப்பா இல்லையா, எல்லாருக்கும் பெரியவர். தர்மத்தை காக்கிறவர், தர்மம் செய்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் ஐயா. அதனால் இவரை கொண்டாந்து வச்சுட்டார். இவர் வாங்கி இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயம்? இல்லை இவங்க மட்டும் இல்லை, எல்லாமே லாரன்ஸ் படம், வீட்டில் உடம்பு சரியில்லாதுங்கிறது எல்லாமே போயிடுச்சு. இந்த டென்ஷன் அது அதான் சொன்னோம்மா, எல்லோரும் வாழ்க்கையில் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரு சின்னது தான் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அவர் பார்த்துப்பார். மழை போல் வந்தாலும் அவங்க பனி போல் நீங்கிடும். அவ்வளோதான். அவர் அம்மா அப்பாவை தானப்பா பெரியவர். இப்போ நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம இருந்து எப்படி குழந்தைங்களுக்கு, அதே தான் அவர் எல்லாருக்கும் பெரியவர். ராகவேந்திரரே அவர் கேட்டு தான் செய்வார். நம்ம குழந்தைய கேட்டாங்களேன்ட்டு அவர் வரம் கொடுத்துருவார். இதுதான் விசேஷம். இவர் வந்து ஊர்வலம் வருவார். பிறந்த நாள் அப்போது உற்சவம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஊர்வலம். இவர் ட்ரக்கு வண்டியில் வச்சு ஜோடிச்சு தான் பின்னாடி அவரை வச்சு, லாரன்ஸுக்கு பிடிக்கும்னு சொன்னால அவரை வச்சு தான் ஊர்வலம். அந்த கோவில் அம்பத்தூர் கோயிலெலாம் ஊர்வலம் வரும். எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் தீபம் ஏற்றுவாங்க. அப்போ இவர் வச்சு தான் உட்காந்துக்கு வராது. இவர் தான் மூலவர் மாதிரி. மூலவர் சாய்பாபா இருக்காரு, அவரை பற்றி சொல்லுங்கம்மா. அந்த சொந்த வீடை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணான்றதுக்காக வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு இருந்தது. அந்த வாடகை வீட்டுக்கு நான் போனேன். அங்கே சாலிகிராமம்லம்மா, அங்கே ஒரு வீடு தற்சமயம் இருந்துக்கலாமா. இவர் வந்து இப்படி இங்கெல்லாம் பார்த்தாரு வீடு, இடம் கிடைக்கல. சரி சாலிகிராமம் வீடு பக்கத்தில் ஒரு கோவில், ஆஞ்சநேயர் கோவில்.
அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் அந்த கோயில் பார்த்தாலே அவள் தான் வீடு போகும்போது கோயில் பக்கத்தில் இருக்குதான்னு ஒரு ஆசை வரும் எனக்கு. காலையில் குளிச்சுட்டு அந்த கோயிலுக்கு போய் சுற்றி வரும்போது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுன்னா ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருப்பாருன்ட்டு போய் வணங்கிட்டு அப்படி சுற்றுறேன். பாபா இருந்தார். அப்பா பாபாங்கிறாருன்னு சொல்லி வணங்கிட்டு கும்பிட்டு வந்துடும். அன்னைக்கு ஃபஸ்ட்டு கும்பிட்டு நான் போய் பட்டு தூங்கிட்டேன். இவ்வளோ தான் குட்டி பாபா அப்படியே நகர்ந்து போகிறாரு கனவுல. எனக்கு இதே போல் தான் ஒயிட்டு பனிங்க கண்ணில். உடனே எழுந்து சிறுமான் சொல்லி வச்சுட்டு அப்புறம் லாரன்ஸு குளிச்சுட்டுலாம் டிஃபன் சாப்பிட்டு வந்தார். அப்போ சொன்னேன், அப்பா அதுபோல் பாபா அது போல் வந்தாருப்பா அப்படின்னு. அப்படியேம்மா எப்படி இருந்தாருன்னா, ஆஞ்சநேயர் கோயில் கீழே இருக்குதுல்லப்பா நம்ம வீட்டில், அங்கே போய் பாரு, அந்த கோவிலில் போய் பாரு, அதே போல் இருப்பார். சரி அங்கே வச்சிடலாமே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஆர்டர் கொடுத்து இவர் செஞ்சு இவரை கொண்டு வந்து வச்சது. எல்லாமே எங்களுக்கு வந்து தான் நாங்கள் வரோம் உங்கள் கையில் இஷ்டப்பட்டு தான் வந்தாங்க எல்லாம். நாங்களே வாங்கி வைக்கல எல்லாம். அதுதான் சாய்பாபா. அப்புறம் சின்னவர் இருக்கா இல்லையா, லாரன்ஸு தம்பி, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சாய்பாபா. குழந்தையிலேருந்து 2 பேரும் பார்த்தவங்க தான் நான் பூஜை பண்ணுறதை. அவருக்கு பிடிக்கும், பாபா பிடிக்கும். அந்த சாய்பாபா நாங்கள் அம்பத்தூரில் தான் இருந்தார். கொண்டு போய் வைக்கும் போது என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு வெயிட்டு, அவ்வளோ வெயிட்டு. அது எந்த மாதிரி கோயிலில் போய் வச்சாலும் ஏதாவது ஒன்று இடிப்படம், இந்த கோவில் உள்ள வாசல் தாண்டி வைக்கும்போது ஏதாவது இடிச்சு ஏதாவது ஒன்றுமே ஆகலை. அழகாக போயிட்டு அப்படியே நாங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அப்படியே அப்படி இறக்கும் போது அப்படியே டங்குன்னு அப்படி உட்காந்துட்டார். அப்படி பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஜனங்கள்லாம் சாய்பாபா பக்தர்லாம் வந்து அழுதுட்டாங்க. ஐயா நீங்கள் இந்த சாமிங்கெல்லாம் எங்கள் மனசில் நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம், எல்லாம் இருக்குது, பாபா இல்லையே, ரொம்ப தூரம் போனோமே கோயிலுக்குன்னு நினச்சோம், ஆனால் நீங்கள் கொண்டாந்து வச்சுட்டீங்க ஐயா, ரொம்ப நன்றின்ட்டு லாரன்ஸுக்கு இது பண்ணாங்க. சின்னவர் எல்லாம் வந்திருந்தாங்க. சின்னவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, அண்ணா பாபா கொண்டாந்து வச்சுட்டாரு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். சின்ன வயசுலேருந்து ஒரு அம்மா தன்னோட பிள்ளைங்களுக்கு பக்தியையும் அந்த ஆன்மீகத்தையும் ஊட்டி வளர்க்கும் போது அவங்க தர்மத்தின் பால் நிற்கிறாங்க, இந்த சமுதாயத்துக்காக வந்து தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாங்கும்போது இந்த விஷயம் இப்போ ஒரு அம்மாவா உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா? நிறைய சந்தோஷமாகுது. சரி நம்ம பிள்ளைங்க நம்ம வழியிலே போகிறாங்க. எந்த குழந்தைங்க சாமி கும்பிட்றாங்களோ ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே சாமி கும்பிடலன்னா சொல்லுவேன், பாப்பா அப்படி வா, அப்படி சாமி கும்பிடு, அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம், இப்படி வணங்கு, எல்லாம் நார்மலாக எல்லாருக்கும் சொல்லுவோம்மா. வெளியே போனால் கூட குழந்தைங்க யாராவது கோயில் வீடு போகிறோன்னு வச்சுக்க, அம்பத்தூருக்கு அப்போது இவங்களாம் இருந்தாங்களா, அப்போ கூட எல்லாம் வருவாங்க, சும்மா விளையாடுங்களான்னு இருப்பாங்க. கூப்பிட்டு சத்தம் போடக்கூடாது, உட்காரு, தியானம் பண்ணு, சாமி கும்பிடு, தாத்தாவை ரொம்ப நல்லா வச்சுருப்பாரு, படிப்பை தருவார் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ராகவேந்திரர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொன்னீங்க. ராகவேந்திரருக்கு அடுத்து எனக்கு இவர் ரொம்ப க்ளோஸ், எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் இவங்க கிட்ட தான் சொல்லுவேன்னா அது யாருமா? என்ன பிரச்சனை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏதாவது மனசு தான் அப்படியே உட்காந்து அவரை பார்த்துட்டே இருப்பேன், மனசுலேருந்து போவோம், அவ்வளோதான். 2 நாள் 3 நாளில் சரியாயிடும், எல்லாமே எது வேண்டுமோ சரியாயிடும். குரு இல்லைம்மா அவர், ராகவேந்திரர் குருவை கால் பிடிக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சாமி கும்பிட்டணும், சாமி கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோன்னா பார்த்துப்பாரு, ராகவேந்திரன் இவங்களையெல்லாம் யாரும் அறிமுகப்படுத்தி வச்சா? எனக்கு பக்தி எப்படி வந்து கேட்டிங்களா, அது சின்ன வயசில் அப்பா ரொம்ப பக்தி, அம்மன் வழியாக வந்தவர் அவர். அம்மன் வச்சுக்க ஒரு கோயில் வச்சு பூசாரியாக இருந்தார். அதான் அப்பா கூடவே 7 வயசுலேருந்து அவர் கூடவே. இப்போ எப்படி என் பையன் எங்கள் 2 பிள்ளைங்களாம் இருந்தாங்களோ அதே தான் இருக்கும்போது அந்த பக்தி அதிகமாகி போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம அப்பா அம்மாலாம் ஆன்மீகத்தை வணங்கும் போது மாரியம்மன், அது எங்களுக்கு வந்து அம்மன் தான் முதல்ல வணங்கினது, அப்புறமா எல்லாமே அந்த தாய் கொடுத்தது தான், எல்லாம் ஓம் சக்தி கொடுத்தது தான் இவங்களால. நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல, ஏதாவது ஸ்லோகம் சொல்கிறது பாட்டு பாடு, ஏதாவது 2 வரி எங்களுக்காக நாங்கள் இருக்க இந்த நேரத்தில் சொல்ல முடியும்? மந்த்ராலயம் வாழும் மாமுனியே, மந்த்ராலயம் வாழும் மாமுனியே, மந்த்ராலயம் வந்து காண மகிழ் தருக, மந்த்ராலயம் வாழும் மாமுனியே சுவாமி சுவாமி. இங்கே பூஜை வழிபாட்டு முறை அதெல்லாம் எப்படி பண்ணுவீங்கம்மா? பூஜை எப்போதும் அந்த கோயிலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே தான். ஒரு ஐயர் வருவாருமா, காலையில் வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். விசேஷ நாளில் இன்னும் நிறைய பண்ணுவோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, பாபாவுக்கு என்ன தேவை, லட்சுமி நரசிம்ம ராகவேந்திரனுக்கு என்ன தேவை, அம்மனுக்கு எல்லாமே பண்ணுவோம்.
ஒரு மனுஷங்களோட வாழ்க்கையில் அந்த பக்தியும் ஆன்மீகமும் வரும்போது அவங்களோட வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறும். என்ன பிரச்சனைனாலும் அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஆன்மீகவாதிங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் ஒரு தாயாக அந்த சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் குழந்தைங்க எல்லாருக்கும் நமக்கு சாமி கும்பிடணும். கடவுள் தான் நம்மளுக்கு, அப்புறம் தான் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம எதுவுமே கேட்க வேணாம். கடவுளே உனக்கு எல்லாமே தெரியும், நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அவரை நினச்சி உட்காருங்க, அவ்வளோதான். அவர் எதுவுமே கேட்கல நம்மகிட்ட. அம்மா பொதுவாக லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கங்காட்டி அந்த இடம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்மா. அது எப்படிம்மா? அது என்ன, இப்போ இவர் வந்து எவ்வளோ சக்தின்னு தெரியும். இந்த லக்ஷ்மி நரசிம்மர், அப்புறம் பாபா, ராகவேந்திரர், கிருஷ்ணர், முருகர், அவ்வளோ சக்தி. அப்படி இருக்கும்போது நம்மள கிச்சனே இல்லை. கிச்சனே இல்லையாம்மா? ஆமாம், எடுத்துட்டீங்க? ஆமாம், ஏன்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு வரக்கூடாது இங்கே. அதனால் பின்னாடி ஒரு கிச்சன் ரெடி பண்ணி வெஜ்ஜி மட்டும் செஞ்சு பிரசாதம் எல்லாருக்கும் பிரசாதம் பண்ணி காக்காக்கு வச்சிருவோம். அப்படி தான் இப்போ எனக்கு அவர் இருக்காருன்றதுக்காக இங்கே இருக்க கிச்சனை எடுத்துட்டு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு மட்டும் நெய்வேத்தியம், நிச்சயமாக நெய்வேத்தியம். சாம்பார், சாப்பாடு, பொரியல், அப்பளம் எல்லாம் தினமும் எல்லாருக்கும் படைச்சிடுவாங்க. படைச்சி காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே யாராவது ஏழைங்க அந்த வாட்ச்மேன்லாம் இருக்காங்களம்மா, அவங்களுக்கு அந்த சாதத்தை கொடுத்துருவாங்க. கிச்சன் பின்னாடி இருக்குது. இது வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கோயில் போலே வச்சுருக்கோம். ஏன்னா இவங்க கோயிலேருந்து வந்தவங்கல்லம்மா, நம்ம அனாவசியமாக அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அங்கே எப்படி நடந்ததோ அதே போல் வச்சுனோம். அதனால தான் அந்த கிச்சன் கூட இல்லை, எல்லாத்தையும் எடுத்துட்டோம். சுத்தபத்தமாக சாமிங்களுக்கு எப்படி கோயிலில் பண்ணுறாங்களோ அது போல் வழி நடத்துகிறோம். மற்ற எல்லா கோவிலை விட இந்த கோவிலில் நான் போய் உட்கார்ந்தேன்னா என் மனசு நிறைஞ்சிரும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னா அது எந்த கோவில்? அப்படி பிரிக்க முடியாதுமா, எல்லா சாமியும் ஒன்று தான். அப்படி தெய்வத்துங்களை பிரிக்கவே முடியாது. எல்லா சாமியும் இப்போ பார்த்தீங்கல்ல, கிருஷ்ணர், பைபிள், இதெல்லாம் எல்லாம் ஒன்று. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்தது ராகவேந்திரர், ரொம்ப குரு, ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லா சாமி எல்லா கோயிலுக்கும் கூட்டின்னு போவார். ஒரு கோயில் விட மாட்டார், எல்லாம் கூட்டின்னு போவார். எல்லாம் வணங்கும், எல்லாம் சக்தியானவங்க தான். எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். வாழும் தெய்வம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் கட்டி அதை பார்க்கும்போதே எங்களுக்கு வந்து அவ்வளோ அழகாக, எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயம்லாம் பார்த்ததுமே நமக்கு மனசில் அறியாமல் ஒரு சந்தோஷம் வரும் இல்லைம்மா. அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது நிறையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அழுதுட்டேன் அது சிலை வைக்கும் போதும். தெரியும் வந்து இப்படி பேசினே இருக்கும்போது தான் அப்படி தியானம் போல் உட்காருமா, அந்த மஞ்சள் சேரீ கட்டிட்டு அப்படின்னாரு. சரி, நான் ஸ்டில் எடுத்தார், 2-3 ஸ்டில் எடுத்தார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பொறுத்து அம்பத்தூர் கூட்டின்னு போனார். கூட்டின்னு போயிட்டு அங்கே ரெடியாக எனக்கு போல் எனக்கு தெரியல, எல்லாம் சஸ்பென்ஸாக காட்டலாம். அப்புறம் கண்ணை மூடிட்டு பாருமான்னார். பார்த்தா என்னுடைய சிலை. இந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்குது. இதை அங்கே போய் பேசணும், அந்த இடத்துலையே உட்காந்து உங்கள் வாயால் இந்த விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். போகலாமாம்மா? ஆப்பா, சாமிக்கிட்ட வைக்காதப்பா, சிலைன்னா தனியாக வச்சுருப்பா அப்படின்னா. எங்கள் அம்மா எனக்கு தெய்வம். அம்பத்தூரில் சிலை இருந்தல்லம்மா, அப்போ வந்து என்னுடைய பர்த்டேக்கு அங்கே இருக்கிற குழந்தைங்க, அங்கே இருக்கிறவங்களாம் சாக்லேட் வாங்கிட்டு வந்து என் கையில் வைப்பாங்க. ரொம்ப பாசமாக இருப்பான் எங்கள் மேலே. நான் எங்கள் வீட்டு அதை நாயெல்லாம் சொல்ல மாட்டேன், என் குழந்தை போல். அழுதுட்டார் லாரன்ஸ். சாமிக்கு பண்ணுற போலே பண்ணோம் பூஜை. Prista Premium Women's Wear. Let your body love it. Naturals, walk in with mom, walk out with 50% more love. Offer valid till May 31st. தன்வி பொட்டிக், குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் இப்போது சென்னை, காரைக்குடி மற்றும் மதுரையில்.